அடுத்த சந்திப்புக்கு காத்துட்டு இருக்கிற போது எடப்பாடி போட்டாரு ஒரு குண்டு. என்ன தெரியுமா? அப்படி ஒரு சந்திப்பே நடக்கல. பச்சை போய் ஒரு தலைவர் செய்கிற காரியம் அது அல்ல. ஒரு வரையில் அதை கடந்து போயிருக்கலாம். உங்களுக்கு அதை பேசுறதை பிடிக்கல, வந்த விஷயமே பிடிக்கலைன்னா, நான் பொதுச் செயலாளர், என்ன எல்லாரும் தான் சந்திப்பாங்க. ஆமா வந்து பார்த்தாங்க, சில கருத்துக்களை சொன்னாங்க, அது நாங்கள் எங்கள் கட்சிக்குள்ளே பேசிக்குவோம், முடிஞ்சு போச்சா? பச்சை போய் ஏன்னா சில பேர் சதி பண்றாங்க, இல்லாத கூட இருக்காரு அவரு. அன்னைக்கு உங்க மேல இருந்த மரியாதையின் காரணமா வேலுமணி வாயை மூடிட்டு சும்மா இருந்தாரு. அன்னைக்கு கொஞ்சம் மைக்கு என் பக்கம் திருப்புப்பா, அந்த கேமராவை காட்டு, நானும் தான் போனேன்னு சொல்லியிருந்தா எடப்பாடி எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சிருப்பார்? இனிமேலும் அவங்க மறுக்க முடியுமா? அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு தலைவர் இந்த மாதிரி செய்யலாமா? அப்ப செங்கோட்டை என்ன பண்றாரு? அப்போ ஒரு சந்திப்பையே மறுக்கிறாருன்னா அந்த சந்திப்பில் பேசப்பட்ட விஷயத்த ஒரு துளி கூட ஒரு மதிக்கல. அடு பொறுத்து 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 பார்க்கிறார். வேற மற்ற 5 பேரும், அந்த இவர் இல்லாத 5 பேர் குரல் பார்த்தா வேலுமணி அங்கிட்டு போய் திருப்பி சேர்ந்துக்கிட்டார். அதை பத்தி பேசவே இல்லை. மற்ற யாரும் என்ன தனித்து யாராவது பேசுனா அவங்கள கட்டம் கட்டுறாரு எடப்பாடி. ஒரு தலைவன் செய்யக்கூடாத காரியம் அது. உங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணா அவனை கட்டம் கட்டி காலி பண்றது எல்லா அரசியல் தலைவரும் பண்றது. கலைஞர் தொடங்கி எல்லாரும் பண்றது. அது ராஜதந்திரம்னு டீசெண்டா சொல்லிக்குவாங்க. ஆனா கழுத்து இருக்கிற வேலை. உங்களுக்கு எதிராக ஒண்ணும் பண்ணலையே. அப்போ எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ இனிமேலும் பொறுத்திடக்கூடாது. சரி, பிரச்சாரம் தொடங்கினார்ல மேட்டுப்பாளையத்தில், தலைமை கழக நிர்வாகி ஒரு 5 பேரை பக்கத்துல இருந்தாரா? இல்ல. முருகனை நிக்க வைக்கிறீங்க, நயினா நாயந்தரை நிக்க வைக்கிறீங்க, தலைமை கழக நிர்வாகிகள் எங்க? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.